அன்பார்ந்த நேயர்களே, இந்த எபிசோடில் அவசர காலங்களில் முதல் உதவி, அதாவது அக்யூட் எமர்ஜென்சி, அந்த சமயங்களில் அக்யூட் எமர்ஜென்சி பீரியடில் அவசர காலங்களுக்கான முதலுதவி புள்ளிகளை நம்ம எவ்வாறு இயக்கத்துக்கு உட்படுத்துவது, உயிரை காப்பாற்றுவது, ஹார்ட் அட்டாக், மயக்கம், வலிப்புகள், இது மாதிரியான அவசர கால சூழ்நிலையில் நம் உடலில் உள்ள வர்ம ஆற்றலை இயக்கத்துக்கு உட்படுத்தி எவ்வாறு உயிரை காப்பாற்றுவது. இந்த பகுதியில் மொத்தத்தில் 3 புள்ளிகள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இந்த 3 புள்ளிகள் ரொம்ப அவசியமானது. வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வர்ம ஆற்றல் நிலை கொள்ளுகின்ற இடம். இது அவசியம் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்ச பிறகு நாம் அவசர காலங்கள் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இல்லை வலிப்புகள் வந்தாலோ வேறு விதமான எந்த அவசரமான காலங்களில் அளவுக்கு அதிகமான ஜுரம் வந்தது, இந்த மாதிரியான சூழ்நிலை கூட நம்ம உயிரை உடனடியாக நெருக்கடியான சூழ்நிலை காப்பாற்று பண்ணலாம் அப்படின்றது தான். முதல் புள்ளி எங்கே இருக்குது அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம். நமது உடலில் உள்ள இடநாடி பிங்கள நாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடநாடி பிங்கள நாடி நமது பயோக்கு மருத்துவத்தில் இன் நாடி யாங் நாடின்னு சொல்லுவோம். இந்த இன் நாடி யாங் நாடியானது காலோட கட்டை விரலில் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலோட முன்பகுதி பின்பகுதியில் இப்படி அந்த சக்தி ஓட்டமானது வந்து இந்த இடங்களில் ஆற்றல் நிலை கொள்கிறது. இந்த ஆற்றலான நிலை கொண்டு இங்கிருந்து 3 பிரிவுகளாக பிரிந்து செல்கிறது. இங்கிருந்து வரக்கூடிய 3 பிரிவுகள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி இருந்து காலோட மேற்பகுதியில் இது வருது. இது முதல் பிரிவாகும். அதுக்கடுத்தது இரண்டாவதாக இப்படி ஒரு பிரிவு பின்பக்க காலுக்கு போகுது. மூன்றாவதாக ஒரு பிரிவு இதிலிருந்து பிரிந்து முன்பகுதிக்கு செல்லுகிறது. ஆகவே 3 பிரிவுகள் இதிலிருந்து பிரிந்து செல்கிறது. இது முதல் பிரிவு, அதுக்கடுத்து இது 2வது பிரிவு, இது 3வது பிரிவு. இந்த முதல் பிரிவானது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள ஹார்மோன் சிஸ்டம், அதை என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் என்ன சொல்லப்படுகின்ற அந்த ஜீரண சுரப்பிகளையும் நம்ம உடலில் இருக்க ஹார்மோன் சம்பந்தமான கெமிக்கல் சம்பந்தமான பயோகெமிக்கல் சேஞ்சஸ், உயிர் வேதியியல் மாற்றத்திற்கான அனைத்து வேலைகளையும் இது செய்யக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக 2வதாக செல்லுகின்ற இந்த சக்தி ஓட்டம் இது என்ன செய்யுது அப்படின்னா, நேரடியாக பின்புறத்துக்கு நம்ம உடலோட காலோட பின்பக்கமாக சென்று தண்டுவடத்தின் வழியாக மேலேறி மூளையோட தொடர்பு உடையதாக இருக்குது. 3வதாக இருக்கின்ற இந்த சக்தி ஓட்டம் இருதயம், மூளை, நுரையீரல் இவைகளோட நேரடியாக தொடர்புடையதாக இருக்குது. ஆகவே இந்த புள்ளியானது இருதயம், மூளை, நுரையீரல் தொடர்புடையதாக இருக்கின்றால் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும், இருதயம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது மூளை சார்ந்த பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும், ஏதாவது அவசர காலங்களில் கொலாப்ஸ் ஆகிற சமயங்களில் இது உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. அதோடு மட்டுமில்ல, ஜீரண சுரப்பிகள் சம்பந்தமான கோளாறுகளினால், வாயு உபாதைகளாலோ வேறு சில காரணங்களாலோ நாம் மூச்சு ஆகிற போது, மயக்கம் ஏற்படுகிற போது இந்த சக்தி ஓட்டமானது உடனடியாக நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்குது. மூளையோட தொடர்புடைய இந்த பகுதியானது, இந்த கிளையானது மூளையில் ஏற்பட்ட இரத்த தேக்கமோ தடைகளோ ஏற்பட்டு ஏதாவது அவசரமான சூழ்நிலையில் அல்லது ஏற்படும் பொழுது கோமா நிலைக்கு ஒரு பேஷண்ட் போனால் கூட நாம் இந்த புள்ளியை அழுத்தம் கொடுக்குற பொழுது அவரை ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நம்ம காவந்து பண்ணலாம் அப்படின்றதான் இது. ஆகவே இந்த புள்ளிகளுக்கு எப்படி நம்ம அழுத்தம் கொடுப்பது? சில சமயங்களில் சிலர் மயக்கம் போட்டு விழுந்தாலோ அல்லது ஹார்ட் அட்டாக் வரக்கின்ற சமயங்களிலோ வேறு சில அவசரமான காலங்களில் ஜன்னி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த இடத்துல நம்ம மண்ணெண்ணெய் இது மாதிரி ஏதாவது கற்பூரம் இது மாதிரி போட்டு ஒரு சிலர் தேய்ப்பாங்க. சாதாரண கையை இது மாதிரி தேய்க்கிற பொழுதும் உடனடியாக ஒரு சிலர் அந்த மயக்க நிலையிலேருந்து தெளிவடைய நம்ம காணலாம். ஏன் அந்த மாதிரி இந்த புள்ளி இந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், இது உடலில் உள்ள முக்கியமான வேலைகளில் இது பங்கு பெறுகிறது. முக்கியமாக நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மூளை சார்ந்த பிரச்சனைகளை இதைகள் உடனடியாக சீராக்குகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் உயிர் வேதியியல் மாற்றத்தினால் ஏற்படுகின்ற ஜீரண கோளாறுகளால் ஏற்படுகின்ற அந்த கோளாறுகளையும் ஒரு பிரிவு சரி செய்யுது. மூளையில் ஏற்படுகின்ற இரத்த தேக்கமோ தடைகளோ ஏற்பட்டு மூளைக்கு கூட ஆக்சிஜன் குறைவாக போகிற சமயங்களில் மயக்கம் ஏற்படும் பொழுதோ அதையும் இதை காபந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை நம்ம இது மாதிரி ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கலாம், அல்லது நம்ம இது மாதிரியான ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்கலாம். சில சமயங்களில் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இது மாதிரி அழுத்தம் கொடுத்தும் நம்ம உயிரை காப்பந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நீங்கள் இந்த சேஃப்டி பின்னு இருக்குது இல்லையா, அந்த சேஃப்டி பின்னை கூட நீங்கள் இதில் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா உடனடியாக உயிரை காப்பாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். இது உயிரை உடனடியாக மீட்டு கொண்டு வரும்.
ஆகவே இந்த புள்ளிகளை நீங்கள் அவசியம் மனிதராக பிறந்த நாம் எல்லோரும் இந்த இந்த இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து இதை நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு இந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்ணுறது, இயக்கத்தை உட்படுத்தி நம்ம உயிரை காவந்து பண்ணுவது என்பதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.